இவர் பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு யூடியூப் பேஜை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வெள்ளோட நல்லாவே போயிட்டு இருக்கோட பேஜ். அப்படி இருக்கும்போது இவர் லவ் பண்ணி திருமணம் பண்றாரு. அந்த பெண் பார்த்தீங்கன்னா தேனியை சேர்ந்தவங்க விமலா தேவி அப்படின்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். லவ் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணி பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் திருமணம் பண்றாங்க. அவங்க ஒய்ஃப் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் அப்பவே நான் 30 சவரம் ஜுவல் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 5 லட்சம் கிட்ட ஒரு வரதட்சணையாகவும் கொடுத்துருக்கேன். இது கொடுத்து திருமணமே பண்ணியிருக்கேன். இது போதாதுன்ட்டு இவர் இருக்காரு சுதர்ஷன். இவர் சொந்த வீடு கட்டணுன்றதுக்காக 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. 10 லட்சம் மட்டும் கேட்காம 20 சவரன் தனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லியும் அவரோட நிபந்தனை வச்சிருக்காரு. பட் அந்த பொண்ணோட குடும்பத்தில் அதெல்லாம் பூர்த்தி பண்ண முடியல அவங்களால. ஸோ அது சுதர்ஷன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ டௌரி போடலன்னா குழந்தைய உன்னையும் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன். ஏன்னா குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்துச்சுன்னா பெண்கள் அம்மா வீட்டில் நார்மலி இருப்பாங்க. ஸோ அம்மா வீட்டுன்னு திருப்பி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மன உளைச்சலான பெண் அந்த பெண் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் மட்டும் இந்த மாதிரி டௌரி ஹராஸ்மெண்ட் பண்ணலை. என் ஹஸ்பண்ட், அவங்களோட அப்பா, அவங்களோட அம்மா, அவளோட சிஸ்டர், இந்த 4 பேருமே சேர்ந்து என்னை அவ்வளோ ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மேலே கண்டிப்பாக இந்த ரிதன்யா மேட்டர் நடந்த மாதிரி சூசைட் பண்ணிக்காம நல்ல வேலை அவங்க மேபி அதை பார்த்து கூட அவங்க தைரியம் வந்திருக்கலாம். நம்ம சூசைட் பண்ணக்கூடாது யாருக்காகவும் சொல்லிட்டு அவங்க தைரியமாக முன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் படி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. யார் மேலே? சுதர்ஷன் மேலே, அவங்க ஃபேமிலி மேலேயே. BNS ஆக்ட்லையுமே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 4 ஆஃப் டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. கோர்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி குற்றச்சாட்டப்பட்டவர் தான் சார், குற்றவாளி அல்ல. கோர்ட் இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் அவங்க ஒய்ஃபை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டௌரி கேட்டிருக்காரு. அதுதான் கோர்ட் கன்சிடர் பண்ணி அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது, இது உண்மையாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத அவர் சைடில் அட்வொகேட்டை ஹையர் பண்ணி வாதாடுவார். எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் அவருக்கு ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் போது அவருக்கு சிறை தண்டனை கூட வாய்ப்புகள் இருக்குது. கணவர் அடித்தா மட்டும்தான் குற்றமா, இல்லைன்னா அவர் துன்புறுத்துறாரு. என் மதர் இன் லாவாக இருக்கட்டும், ஃபாதர் இன் லாவாக இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டும், என்னை மென்டலி ட்ராமா பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவை என்னால் அனுபவிக்கவே முடியல. என்னை அடிக்கிறது இல்லை, என்னை தொடுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த மென்டல் ட்ராமா என்னை டெய்லி சித்திரவதை பண்ணுறதுன்ட்டு நிறைய பெண்கள் வராங்க. நம்மகிட்டே கிளைண்ட் நிறைய வராங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மென்டல் இக்வாலிட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே லாவில் சட்டப்படி பார்த்தா நீங்கள் தாராளமாக இதே கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் இன்லாஸ் மேலேயும் கொடுக்கலாம், உங்கள் கணவர் மேலேயும் தாராளமாக கொடுக்க முடியும். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ அந்த வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுறவங்களோட பெண்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தி. கண்டிப்பாக நாளுக்கு நாள் நம்ம போன வாரம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் சார். இதை பற்றி ரிதன்யாவது தான் போன வாரம் கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே இப்போ இன்னொன்று வந்துருச்சு. அதுவும் இந்த கேஸ் ரொம்பவே பிரபலமான யூடியூப்பில் இணையதளத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர், டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சேனலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சுதர்ஷன் அப்படின்றவர். ஸோ அவரோட மனைவி தேனி மாவட்டம் அந்த காவல்துறை இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 பவுன் தங்க நகைகள் நாங்கள் வரதட்சணையாக நாங்கள் கொடுத்தோம். இப்போ அதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு 20-30 நீங்கள் எக்ஸ்ட்ரா தரணும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் நிறைய ரொக்கம் எங்களுக்கு தரணும். இல்லைனா நான் உன்னைய கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்கிறதா அந்த டெக் சூப்பர் ஸ்டார் சேனலோட ஓனராக கூடிய சுதர்ஷன் அவங்களோட ஒய்ஃப் பகிரங்கமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் தவிர டொமஸ்டிக் அபியூஸும் நடந்திருக்கெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மேம், இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி, லீகலாக என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரோட பேக்ரவுண்ட் என்னன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு யூடியூப் பேஜை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வெள்ளோட நல்லாவே போயிட்டு இருக்கோட பேஜ். அப்படி இருக்கும்போது இவர் லவ் பண்ணி திருமணம் பண்ணுறாரு. அந்த பெண் பார்த்தீங்கன்னா தேனியை சேர்ந்தவங்க விமலா தேவி அப்படின்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். லவ் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணி பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் திருமணம் பண்ணுறாங்க. ஸோ திருமணம் ஆகி கொஞ்ச நாளில் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது சார். குழந்தை பிறந்து 2 பேருமே அவங்க ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, இதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போகும் அப்படின்னு நினைக்கும் போது திருமணம் அப்பவே அவங்க ஒய்ஃப் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம் அப்பவே நான் 30 சவரம் ஜுவல் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 5 லட்சம் கிட்ட ஒரு வரதட்சணையாகவும் கொடுத்துருக்கேன். இது கொடுத்து தான் திருமணமே பண்ணியிருக்கேன். இது போதாதுன்ட்டு இவர் இருக்காரு சுதர்ஷன். இவர் சொந்த வீடு கட்டணுன்றதுக்காக 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது இவங்களால கொடுக்க முடியல. 10 லட்சம் மட்டும் கேட்காம 20 சவரன் தனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லியும் அவரோட நிபந்தனை வச்சிருக்காரு. பட் அந்த பொண்ணோட குடும்பத்தில் அதெல்லாம் பூர்த்தி பண்ண முடியல அவங்களால. ஸோ அது சுதர்ஷன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ டௌரி போடலன்னா குழந்தைய உன்னையும் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன். ஏன்னா குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்துச்சுன்னா பெண்கள் அம்மா வீட்டில் நார்மலி இருப்பாங்க. ஸோ அம்மா வீட்டுன்னு திருப்பி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மன உளைச்சலான பெண் அந்த பெண் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் மட்டும் இந்த மாதிரி டௌரி ஹராஸ்மெண்ட் பண்ணலை. என் ஹஸ்பண்ட், அவங்களோட அப்பா, அவங்களோட அம்மா, அவளோட சிஸ்டர்,
இந்த 4 பேருமே சேர்ந்து என்னை அவ்வளோ ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மேலே கண்டிப்பாக இந்த ரிதன்யா மேட்டர் நடந்த மாதிரி சூசைட் பண்ணிக்காம நல்ல வேளை அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேபி அதை பார்த்து கூட அவங்க தைரியம் வந்திருக்கலாம். நம்ம சூசைட் பண்ணக்கூடாது யாருக்காகவும் சொல்லிட்டு அவங்க தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் படி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. யார் மேலே? சுதர்ஷன் மேலே, அவங்க ஃபேமிலி மேலேயே. பிஎன்எஸ் ஆக்ட் கீழே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 4 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு வரதட்சணை கொடுமையில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்னென்ன லீகல் அட்வைசஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியதாக வந்து? கண்டிப்பாக சார். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வரதட்சணை கொடுமைன்றது. முன்னாடி இருந்த காலத்து தான் பாதிக்கப்படுறாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரிதன்யாவாக இருக்கட்டும், நிறைய கேசஸ் நம்ம ஒரு வாரத்துக்கு வரதட்சணை கொடுமையால் பெண்கள் சாகிறது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நான் வீட்டில் போய் எப்படி சொல்கிறது, அப்படி சொன்னாலுமே என் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லை, நான் என் கணவனை எதிர்பார்த்து தான் வாழ்கிறேன் அப்படின்னும் பொழுது என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஒரு காசை வந்து நான் எப்படி பண்ணுறது, என் குழந்தைய ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் என்கிட்ட கிடையாது, நான் என் கணவனை எதிர்பார்த்து தான் இருக்கேன். அதனால பெண்கள் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணுற விஷயமும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோத்தையோ ஃபேஸ் பண்ணாலுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி டவுரினால அனுபவிக்கிறீங்க, சித்திரவாதமோ இல்லைனா போட்டு உங்கள் கணவரோ இல்லை உங்கள் இன்லாஸோ போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளவோ லீகல் ரெமெடிஸ் இருக்குது சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை போய்ட்டு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னும் போது உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ தட் பிரச்சனை முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்லாம் தவறு பண்ணியிருக்காரு, டவுரி கேட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவர் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லையா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குமா இருக்காதா? எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பார். அவர் எதுக்காக இருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேருந்து ஃபேஸ் பண்ணுறாங்களே, தான் கணவர் போட்டு அடிக்கிறதோ சித்திரவாதம் பண்ணுறதோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நீதி கொடுக்கணுன்றதுக்காக தான் எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் நீ தாராளமாக மனு கொடுக்கலாம். அந்த மனு நீங்கள் கொடுத்துருக்கப்புறம் அவர் என்ன பண்ணால் உங்களையும் உங்கள் கணவரையும் கூப்பிட்டு விசாரிப்பார், இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ இந்த விஷயம் உண்மையாகவே சரியே ஆகலை, இது வேறு மாதிரி போகுது அப்படின்னும் பொழுது அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் சொன்னால அவர் என்ன கோர்ட்டுக்கு இந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்க கோர்ட்டுக்கு தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும். கோர்ட்டில் ட்ரையலில் கேஸ் நடந்து இவர் உண்மையாகவே அடிச்சிருக்காரு, சித்திரவதை பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவருக்கான தண்டனை கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இதுவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னும் போது நீங்கள் டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுக்கலாம். பட் எத்தனை பெண்களுக்கு தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு? நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக உங்கள் கணவருக்கான பனிஷ்மெண்ட்ஸை வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் பயப்படுறது என்னன்னா, மேம் நீங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவீங்க சொல்கிறீங்க, அந்த பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், அது வரைக்கும் என் குழந்தைய யார் பார்த்துக்கிறது? பாதி பெண்கள் வைக்கிற முதல் கோரிக்கை இதுதான். ஸோ நான் பெண்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரெசிடென்ஸ் ஆர்டர் வாங்கலாம். அதாவது உங்கள் கணவர் விட்டு நீங்கள் தனியாக வாழ்ந்தாலுமே நீங்கள் சாப்பிடணும்ல, நீங்கள் வாழணும்ல, அதுக்கான ஊதியம் அதாவது அந்த காசை வந்து உங்கள் கணவர்கிட்டே வாங்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், உங்கள் கணவர் வந்து உங்களை அடிக்காமல் இருக்கிறதுக்கோ மேலும் துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கோ, பிகாஸ் இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கணவர் என்ன பண்ணுவாங்க, உன்னை எப்படி நான் சும்மா வரேன்னு பாரு, வேலை செய்கிற இடத்த டிஸ்டர்ப் பண்ணுறது, போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் நிறையவே நடக்கும். அந்த மாதிரி கூட நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் ப்ரொடெக்ஷன் ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையோட கஸ்டடி தாராளமாக உங்களை வாங்க முடியும். அது இல்லாமல் ஒரு மானிட்டரி ரிலீஃப், காம்பன்சேஷன், பிகாஸ் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் வாழலாம், எவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா, யார்கிட்ட போய் சொல்கிறது, சொன்னால் எனக்கு என்ன நீதி கிடைக்க போகுது, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பெண்கள் அவங்களுக்குள்ளேயே வச்சு தப்பான டிசிஷன் எடுத்துடுறீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், சுதர்ஷனோட ஒய்ஃப் விமலா தேவி, அவங்க பாருங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம் வெளில வந்திருக்கு. இது வெளியில் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண நினைக்கிற ஆண்கள் வந்து அதை பண்ணாமல் இருக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நான் எல்லா ஆண்களும் பண்ணுவாங்கன்னு சொல்ல விரும்பலை. பிகாஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஆண்கள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கணவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலங்கள் மாறிடுச்சு. பட் அப்படி இருந்தாலுமே அதிக சதவீத பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த கேஸே வந்து பார்த்துக்கிட்டோன்னா, இந்த சுதர்ஷனோட மனைவி வந்து டாக்டராக வந்து இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து வரதட்சணை கொடுமையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் அபியூஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மேம் இப்போது ஒரு சில விஷயங்கள், இப்போ ரிதன்யா கேஸாக வந்துருக்கட்டும், இந்த கேஸாக வந்துருக்கட்டும், ஒரு சில பேர் வந்து டொமஸ்டிக் அபியூஸாக வந்து பண்ணாமல் மென்டல் ப்ரெஷராக வந்து டார்ச்சரை வந்து பண்ணுவாங்க வீட்டில். அது வந்து கணவன் மட்டும் கிடையாது, மாமியார் வந்து பண்ணுவாங்க, மாமனார் வந்து பண்ணுவாங்க, நாத்தனார் வந்து பண்ணுவாங்க.
இதுக்கெல்லாம் சட்டத்துல வந்து இடம் இருக்கா மேம்? இந்த கேஸ்ல என்ன மேம் வந்து ஆயிருக்கு? கண்டிப்பா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி கணவர் அடிச்சா மட்டும்தான் குற்றமா, இல்லைன்னா வந்து அவர் வந்து துன்புறுத்துறாரு, என் மதர் இன் லாவா இருக்கட்டும், ஃபாதர் இன் லாவா இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டும், என்னை மென்டலி ட்ராமா பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவை என்னால் அனுபவிக்கவே முடியல. என்னை அடிக்கிறது இல்லை, என்னை தொடுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த மென்டல் ட்ராமா என்னை டெய்லி சித்திரவதை பண்ணுதுன்ட்டு நிறைய பெண்கள் வராங்க நம்மக்கிட்டே, கிளைண்ட் நிறைய வராங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மென்டல் இக்வாலிட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே லாவில் சட்டப்படி பார்த்தா நீங்கள் தாராளமாக, இப்போ நான் என்னென்ன சொன்னேன், இதே கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் இன்லாஸ் மேலேயும் கொடுக்கலாம், உங்கள் கணவர் மேலேயும் தாராளமாக கொடுக்க முடியும். ஆக்சுவலாக மேம், இங்கே நம்ம கல்ச்சரலாகவே வந்து பார்த்தோன்னா வரதட்சணை அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா வந்து மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை விஷயம்லாம் 2000 டைம்லேயே பயங்கரமாக எல்லாருமே பொங்கி எழுந்து மாதிரி சங்கம்லாம் அதெல்லாம் வந்து நடந்துச்சு. பட் நிறைய பேருக்கு இது கொடுக்கறதே தப்பு அப்படின்றது வந்து இந்தியன் லாப்படியே தப்பு அப்படின்றதே வந்து தெரியாமல் வந்திருக்கேன் மேம். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது தெரியுமா சார், முன்னாடி காலத்தில் இந்த வரதட்சணை ஏன் வந்துச்சுன்னா, அப்போ இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லை. ஸோ வந்து கல்யாணம் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னும் பொழுது தான் அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கணவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அன்பளிப்பாக கொடுத்தது இந்த வரதட்சணை, ஒரு அன்பளிப்பாக கொடுத்தது இந்த வரதட்சணைன்ற ஒரு விஷயம். அது காலப்போக்கில் எப்படி ஆச்சுன்னா, நீ வந்து எவ்வளோ போட்டு வந்த, நான் எவ்வளோ போட்டு வந்தேன், உன்னோட அண்ணி எவ்வளோ போட்டு வந்திருக்கா, உன் சித்தி எவ்வளோ போட்டு வந்திருக்கா, நீ என்ன போட்டு வந்திருக்க, நீ 5 சவரம் தான் போட்டு வந்திருக்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு இருக்கா பேர் அவள் 100 சவரம் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லியே பெண்களை இழிவுபடுத்த வேண்டியது, துன்புறுத்த வேண்டியது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் 2 பேர் படிக்கிறாங்களா இல்லையா, ஒரே டிகிரி படிக்கிறாங்க, ஹைடியில் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய சாதனை படிக்கக்கூடிய ஒரு தொழில கூட இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வரதட்சணை தேவையா சார்? ஒரு கணவன் மனைவி வாழ்றதுக்கு முக்கியமான தேவை என்ன சார்? அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்துட்டு போகிறது. 2 பேருக்குமே செட் ஆகுமா மியூச்சுவலாக, 2 பேரும் ஒழுங்காக வாழ்வாங்களா, 2 பேரும் அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்ப்பாங்களான்றது தான் முக்கியமான விஷயமே தவிர வரதட்சணைன்றது முக்கியமான விஷயமா? அந்த வரதட்சணையை நாளைக்கு அவங்க குழந்தைய காப்பாற்ற போகுது, அந்த வரதட்சணையை அவங்க 2 பேருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க போகுது? எதுவுமே கிடையாது சார். வரதட்சணையை வாங்கணும்னு நினைக்கிறதே முதல்ல நம்ம மக்கள் தவறுன்றதை புரிஞ்சுக்கணும் சார். சட்டப்படி தவறுன்றதை புரிஞ்சு நிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, என்றைக்குமே மாற மாட்டாங்க. வரதட்சணை வாங்குறதே தவறு. ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்கன்னும் போது உங்கள் பையனையோ இல்லை பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்கன்னும் போது என் பொண்ணு நாளைக்கு நல்லா இருக்குமா அதை மட்டும் பாருங்கள், என் பையன் நாளைக்கு நல்லா இருப்பானா அதை பார்த்தீங்கனாலே எல்லா விஷயமும் சரியாகும். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய பெண்கள் இந்த வரதட்சணை கொடுமை இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்போ சுதர்ஷன் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் ஆயிருக்கு தவிர இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் நடக்கும், விசாரணை பண்ணுவாங்க. யார் உண்மையாக இது கேட்டிருக்காரா, துன்புறுத்திருக்காரான்றதை விசாரணை பண்ணி தான் முடிவு பண்ண முடியுமே தவிர எடுத்தோடனே இப்போ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்கிட்டான் இவன் மோசமானவன் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். பட் அப்படி கிடையாது. கோர்ட் தான் டிசைட் பண்ணும் உண்மையாகவே அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத. இப்போ பேசுகிறது எல்லாமே நடந்த விஷயத்துக்காக பேசிகிட்டு இருக்கோம். பட் லீகலாக என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றத கோர்ட் தான் டிசைட் பண்ணும். உண்மையாகவே வரதட்சணை கொடுமைன்ற ஒன்று நடந்திருக்கான்றதை கோர்ட் டிசைட் பண்ணும். ஃபஸ்ட்டு சுதர்ஷன் வந்து டெக் பாஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து வச்சுருந்தாங்க. அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டு இவர் டெக் சூப்பர் ஸ்டார்னு ஆரம்பித்தார். திடீர்னு பயங்கரமாக, அதாவது ரொம்ப கம்மியான பீரியடில் வெகமெண்ட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தான் வந்து அவருக்கு தான் ஒரு நல்ல இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் க்ரியேட் ஆச்சு. பார்த்தா அதுக்கப்புறமா இவர் இந்த மாதிரி பிராண்டிங் ப்ரொமோஷன் மூலமாக வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாரு, காசை வாங்கிட்டு வந்து தப்பான ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கொடுத்து அந்த பிராண்டை முன்னிறுத்தி இவர் நல்ல ஒரு மாதிரி காட்டிட்டு மோசமான பிராண்ட்ஸ் எல்லாம் விற்கிறான்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது நிரூபணமாச்சு, சாரியெல்லாம் வந்து கேட்டார். அந்த பிரச்சனையே இணையதளத்தில் பயங்கரமாக சலசலமாக போயிட்டு இருந்தது தான். பார்த்தா இப்போது டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து பண்ணி கட்டின பொண்டாட்டியை வந்து அடித்து குழந்தைய வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க குடும்பத்திலேருந்து வரதட்சணைன்ற பேரில் இவ்வளவு காசெல்லாம் வந்து பிடுங்குற மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவரை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க டெக் கம்யூனிட்டியில். இவரோட ஃபியூச்சர் என்ன மேம் வந்து ஆகும் இந்த கேஸ் மூலமாகவும்? சார், இந்த கேஸ்னால மக்களுக்கு அவர் மேலே அபிப்பிராயம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இப்போ கோர்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி குற்றச்சாட்டப்பட்டவர் தான் சார், குற்றவாளி அல்ல. கோர்ட் வந்து இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் அவங்க ஒய்ஃபை பண்ணியிருக்காரு, அதே மாதிரி டவுரி கேட்டிருக்காரு. அதுதான் கோர்ட் கன்சிடர் பண்ணி அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது, இது உண்மையாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத அவர் சைடில் அட்வொகேட்டை ஹையர் பண்ணி வாதாடுவார். எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் அவருக்கு ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் போது அவருக்கு சிறை தண்டனைக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது சார். இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த ரித்தன்யா கேஸு, இந்த சுதர்ஷனோட கேஸு வரிசையாக வந்து பார்க்குறோம். சமீபத்தில் கூட இந்த ரித்தன்யா கேஸ் பயங்கரமாக எல்லாருமே ப்ளூமாக பேசிகிட்டு இருக்கிறப்பவே
இன்னொரு சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் இதே மாதிரி வந்து நடந்திருக்கு. அந்த பெண்ணு வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ காலங்காலமாக அந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள்னால வந்து நடக்கிற சிக்கல்கள் வந்து இருக்க தான் வந்து செய்யுது. வக்கீல் சப்போர்ட் இல்லாதவங்க, இப்போ நார்மலாவோ இல்லை ஒரு சாமானிய ஒரு பெண்மணியாக வந்து இருக்கிறவங்க என்ன உதவிகள் வந்து நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே லீகல் எய்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இலவச அட்வொகேட், மக்கள் பாஷையில் புரியுற மாதிரி இலவச அட்வொகேட்னு சொல்கிறேன், சரிங்களா? இலவச அட்வொகேட் இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணலாம், அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்து நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்த்து நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தாராளமாக லீகல் ஃப்ரீ அட்வொகேட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்கள் கேஸ்மே நீங்கள் வாதாட முடியும். உங்களோட இந்த தகவல்கள்லாம் ரொம்ப வந்து நன்றி மேம். இன்னும் இந்த சுதர்ஷன் கேஸில் அடுத்தடுத்து என்ன அப்டேட் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இன்னொரு ஒரு கலந்தாய்வில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நன்றி மேம்.